யோசேப்புடைய சம்பவத்தை எடுத்து பாருங்களேன். யோசேப்புடைய சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, அவன் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுறான்ல, அந்த சம்பவம் யோசேப்புக்கு ரொம்ப நன்மையாக தெரிஞ்சுதா? ஐயோ பரவாயில்லப்பா, 20 வெள்ளிக்காசு நம்ம வேல்யூ அப்படியே வச்சுருப்பாரு. ஏய் என்னடா பண்ணுறீங்க என்ன? போய் ஒரு இடத்துல அடிமையா சேர்றாரு, வேலைக்கு சேர்க்குறாங்க அடிமையா. ஒரு செல்ல பிள்ளையா இருந்த ஒருத்தன் அடிமையா போறான். உன்னை அடிமையா சேர்க்க போறோம்பா அப்படின்னா, ஐயோ சூப்பர் ஐயா, என்ன போய் ஒரு நல்ல வேலைக்காரனை தேர்ந்தெடுத்தீங்க அப்படியே சொல்லியிருப்பான். தீமையா தான் தெரிஞ்சுது. அந்த இடத்துல உண்மை உத்தமமாய் வேலை செய்த பொழுதும் அவன் மேல பொய் குற்றச்சாட்டை சொல்றாங்க பார்த்தீங்களா, அது நன்மையா தெரிஞ்சுதா? நிச்சயமா கிடையாதுங்க. எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். செய்யாத குற்றத்துக்கு ஜெயில தூக்கி போடுறாங்க, நன்மையா தெரிஞ்சுதா? கண்டிப்பா கிடையாது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்பொழுது இவைகள் எல்லாம் நடந்த பிறகு இவர் எங்க போயிட்டாருன்னா, கடைசியில பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு போயிட்டாருங்க. இப்போ நீங்க இதை அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். நீங்க போய் யோசேப்பு கிட்ட போயிட்டு, ஐயா உங்களை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வெள்ளிக்காசுக்கு வித்தானுங்களே, அந்த ஸ்டோரியை லைட்டா எடுத்துடலாமா ஐயா உங்க வாழ்க்கையில இருந்தா? அவன் சொல்லுவான், ஐயோ கடவுளே தயவு செய்து பண்றாதீங்கப்பா, இவனுங்க வித்தானுங்க பாரு, அதுதான் அவனுக்கு வாழ்க்கையில செஞ்ச பெரிய புண்ணியம் என் வாழ்க்கையில. ஐயா உங்களை அந்த அடிமையா அந்த வீட்டில் சேர்த்தாங்களே, அதை மட்டும் எடுத்துடலாமா? ஐயோ அதுதான் என் வாழ்க்கை நடந்த பெரிய நன்மையா. ஐயா உங்களை அந்த அம்மா பொய்யா குற்றச்சாட்டு சொன்னாங்களே, அந்த ஸ்டோரியை உங்க லைஃப்ல இருந்து எடுத்துடலாமா? ஐயோ ஐயா அந்த அம்மா சொன்னதுனால தான் நான் அந்த வீட்டை விட்டே வெளியே வந்தேன், என்ன ஜெயிலில் தூக்கி போட்டானுங்க, இல்லாட்டி நான் கடைசி வரைக்கும் அந்த வீட்லயே உட்காந்துருப்பேன். ஐயா உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டாங்களே, ரொம்ப அந்த அந்த சம்பவம் ரொம்ப வேதனையா இருக்குய்யா, பாவையா நீங்க தப்பே பண்ணலையா, உங்களை போய் ஜெயிலில் போட்டானுங்கய்யா, அதை எடுத்துடலாமா? ஐயோ கடவுளே அதை மட்டும் எடுத்துடாதையா, அதை மட்டும் என் வாழ்க்கையில் எடுத்துட்டா நான் பார்வோன் வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன்யா. இப்போ புரியுதா உங்களுக்கு? இது நீங்க தனித்தனியா நீங்க இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லாமே தீமை தாங்க, எதுலையுமே நன்மை கிடையாது. ஆனா ஆண்டவர் எப்படி வேலை செஞ்சார்னா, இந்த சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக ஏற்படுத்தினார். நான் சொல்றேன், இன்றைக்கு இதை பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா ஆண்டவருடைய தீர்ப்பு சரியானது என்பதை ஒருவேளை இன்றைக்கு உங்களுக்கு புரியாம இருக்கலாம். என் வாழ்க்கையில் ஆண்டு அனுமதித்த இந்த காரியங்கள் எனக்கு மனசு கேட்கல பாஸ்டர், ஏன் இப்படி ஆண்டு என் வாழ்க்கையில்? நான் சொல்றேன், தெரியும் இன்றைக்கு புரியாது, ஆனால் இது சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் நிறுத்துவார்.